மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போது முழுவதுமாக என்டிஏ பழனிசாமியாக மாறிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் மூச்சுக்கு 300 முறை இந்தியா கூட்டணி என சொல்லிக் கொண்டிருந்த முதலமைச்சர் தற்போது இந்தியா கூட்டணி பெயரை சொல்லாதது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே. அதையே சொல்லி நாங்க பொருந்த இருக்குமா பொருந்தனும் மக்கள் முடிவு பண்ணணுங்க. ஸ்டாலின் முடிவு பண்றது இல்ல. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்குது. இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றது. திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சியில் அதிமுக இடம்பெற்றிருக்குது. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுகின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது. அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆக பேசி கூட இன்னும் அதுக்கு நான் தீர்வு காண முடியலையே. அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.